கொட்டுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. ஆதிசங்கரி மேடம் வந்ததை பார்த்துட்டு நான் போய் மறைஞ்ச இடத்துலதான் எனக்கு தேள் கொட்டிடுச்சு. வலி தாங்க முடியாம கத்துனா நான் கார்டனுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது மேடமுக்கு தெரிஞ்சிரும்னு வலிய தாங்கிக்கிட்டேன். என்ன காயத்ரி, நீ தேள் கொட்டினது கூட வெளிக்காட்டிக்காம ஏன் இருந்த? அப்பவே நீ வெளியே வந்திருக்கலாம்ல. பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான். என்ன பெரிய பிரச்சனை? எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல தேள் கொட்டினதுல உனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிருந்தா என்ன பண்றது? சரி, கார்டன்ல இருந்து நீ வெளியே வந்தவனையாவது சொல்லிருக்கலாம்ல. மயங்கி விடுற வரைக்கும் ஏன் சொல்லாம இருந்த? விஷம் உடம்புல ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும் உனக்கு? என்ன நீ இப்படி இருக்க? சார், நீங்க சொல்ல வந்த விஷயத்த என்கிட்ட தயங்காம வீட்டுல வச்சே சொல்லிருந்திருக்கலாம். இல்ல கார்டனுக்கு போன உடனே சொல்லிருந்தீங்கன்னா நான் போய் அந்த செடிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க மாட்டேன். தேலும் எனக்கு கொட்டி இருக்காது. கரெக்ட், தப்பு என் மேலதான். சாரி காயத்ரி. பரவாயில்ல சார், அதை விடுங்க. தேல் கடிலாம் நான் வாங்கியிருக்கேன். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்க, அது இப்பவாவது சொல்லுங்க சார். இப்பவே நம்ம காயத்ரி விரும்புற விஷயத்த சொல்லிடலாம். இதுதான் சரியான நேரம். இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் வர பக்கத்துலயே இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம காதலை காயத்ரி கிட்ட சொல்றது? புரியலையே. என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க சார். எனக்கு தேல் கொட்டின வலியை விட நீங்க சொல்ல வந்தத சொல்லாம இருக்கிற வலிதான் அதிகமா இருக்கு. ஒன்றும் இல்லை காயத்ரி, ரேஷ்மாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உன்கிட்ட ஐடியா கேட்டாலாவது நீ ஏதாவது சொல்லுவேன்னு தான் உங்ககிட்ட பேச நினைச்சேன். இதுதான் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்களா? ஆமா. இதுக்கு என்கிட்ட எந்த பெட்டர் ஐடியாவும் இல்லை. நான் கூட வேற ஏதோ கேட்க போறீங்களோன்னு நினைச்சேன். நீ என்ன கேட்கணும்னு நினைச்ச? வேற என்ன நினைக்க போறேன்? எப்ப கேட்டாலும் ரேஷ்மாவை பிடிக்கலன்னு சொல்றீங்க. எப்பதான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறீங்க? காயத்ரி, என்ன கேட்கணும்னு நினைச்ச? நீங்க ரேஷ்மா விஷயத்தை தவிர வேற ஏதாவது கேப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, நல்லா ரெஸ்ட் எடு. உடம்ப பாத்துக்கோ. நீங்க வெளியில தான் நின்னுட்டு இருந்தீங்களா? ஆமாமா, நாங்க வெளியே தான் நின்னுட்டு இருந்தோம். அதுல என்ன சந்தேகம்? ஐயோ ராமா, உங்களெல்லாம் நான் என்ன சொல்ல? ஏன் காயத்ரி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எனக்கு பைத்தியம் மட்டும் தான் பிடிக்கல, அதுவும் சீக்கிரம் பிடிச்சிரும். ஏமா அப்படி சொல்ற? எல்லாம் உங்களாலதான். ஏமா நாங்க என்னமா பண்ணோம்? எங்களையாமா கோச்சிக்கிற? தப்பெல்லாம் செஞ்சுட்டு நாங்க என்ன பண்ணோமா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பேசாதீங்க, கொன்றுவேன் உங்க மூணு பேத்தையும். நீங்க மட்டும் வெளியே நிக்காம
இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிருந்தீங்கன்னா அவரு மனசுல உள்ள காதல என்கிட்ட சொல்லிருந்திருப்பாரு. நீங்க இங்க இருக்கிறத பார்த்துட்டு பேச்ச மாத்தி பேசிட்டு போறாரு. ஓ